அதற்கான காரணங்களை நாங்கள் கூறினோம். ஏனென்றால் பயங்கரவாத தடைச்சட்டத்தை 22வது பிரிவு விரிவாக கூறுகிறது, விளக்கமாக கூறுகிறது. ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே குற்றஞ்சாட்டப்பட்டவர் ஜூரி சபையின் முன் நியமிக்கப்பட முடியாது என்பதை அந்த பயங்கரவாத சட்டம் தெளிவாக கூறியுள்ளது. இங்கே வாதம் என்னவென்றால், எதிரி தரப்பினுடைய அவர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், பயங்கரவாத சட்டத்திலே இந்த வழக்கிலே 5 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட 3 குற்றச்சாட்டுகள் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், மிகுதி 2 தண்டனை சட்ட கோவையின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால், அதாவது தண்டனை சட்ட கோயில் 296வது பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் தங்களுக்கு ஜூரி சபையின் மூலம் விசாரிக்க முடியும் என்றது வாதத்தை முன்வைத்தனர். இந்த வாத பிரதிவாதங்களை அடுத்து நாங்கள் விளக்கமாக அவர்கள் எடுத்து கூறின நமது வாதத்திலே தண்டனை சட்ட கோயில் 24 பிரிவு தெளிவாக கூறுவது என்னவென்றால், ஸ்பெசிஃபிக் பர்சன் என்பது ஒரு விசேட நபர்கள் என்று கூறலாம். விசேட நபர் என்று கூறுவது ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் என்ற அந்த அட்டவணைக்குள் உள்வாங்கப்படுகிறார்கள். ஆகவே முன்னாள் காலஞ்சென்ற ரவிராஜ் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் பிரிவு 22 கீழும் 22க்கும் உட்பட பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே ஜூரி சபை முன் விசாரிக்கப்பட முடியாது, இது தனிநப நீதிமன்றத்தின் மீது விசாரிக்கப்பட என்ற வாதம் தான் முன்வைக்கப்பட்டது. இந்த வாத பிரதிவாதங்களை அடுத்து கடந்த தவணையிலே நேற்றைய தினத்திற்கு அரசு தரப்பிற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பாக ஆஜராகும் எங்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது எங்களுடைய சட்டவாதத்தை முன்வைக்கும்படி. நேற்று இந்த சட்டவாதம் எங்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டவாதம் முன்வைக்கப்பட்ட நிலையிலே இன்று அரசு தரப்பின் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதை அடுத்து இன்றைய தினம் நீதிபதி அவர்கள் எதிரி சார்பாக ஆஜராகும் சட்டத்தினர்களுக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளார் 20ஆம் தேதி வரைக்கும். அந்த 20ஆம் தேதி அவர்களுடைய சமர்ப்பணத்தை சமர்ப்பிக்கும்படியும் அதன் பிறகு தான் தீர்ப்பு வழங்குவதாகவும் கூறியுள்ளார். இப்போது சுரேஷ் ஆலை அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு விடயமாக பார்க்கப்படக்கூடிய ரவிராஜுடைய படுகொலை விவகாரம் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றமை, அதனோடு பிள்ளையான் தொடர்பட்டிருக்கின்றமை, சுரேஷ் ஆலை விவகாரத்தில் இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்றெல்லாம் தேடலாம். ரவிராஜுடைய படுகொலை மட்டுமல்ல, வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மிக பிரதானமான படுகொலைகள், வடக்கு கிழக்கு வெளியில் இடம்பெற்ற படுகொலைகளில் எல்லாம் ட்ரிப்போலி பிளாட்டூன் இருக்கின்றது. இப்போது மனம்பேறி குற்றஞ்சாட்டிய பிள்ளையானவர்கள் இதில் விசாரிக்கப்படுவராக இருந்தால் அடுத்த இலக்காக இருக்க போவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு சென்று விட்டு, நீதிமன்றம் மிகவும் கண்டிப்பாக கூறியிருக்கின்றது, இந்த வழக்கு விசாரணை, அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய மிக பிரதானமான கட்டளைகளுள் ஒன்றாக இருப்பது ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடன் இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சுரேஷ் சாலை உட்பட்ட அனைத்து சந்தேக நபர்களையும் அந்த திகதியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி கேட்கப்பட்டிருக்கின்றது.